ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 31/8/2025. அவ்யக்த பாப்தாதாவினுடைய முரளி. स्मृति स्वरूप अनुभवी मूर्ति बन सेकंड की तीव्र गति से परिवर्तन कर पास विद आनर बनो. ஸ்மிருதி ஸ்வரூபமாகி, நினைவு ஸ்வரூபமாகி, அனுபவி மூர்த்தியாகி, செகண்டில் தீவிரமான முறையில் மாற்றத்தை செய்து பாஸ் வித் ஆனர் ஆகுங்கள். நம்முடைய மாற்றம் தீவிரம், ஒரு செகண்டில் தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி தன்னை மாற்றிக்கக்கூடியவங்க தான் பாஸ் வித் ஆனர். அதற்கு பாபா என்ன சொல்கிறார்? ஸ்மிருதி ஸ்வரூபமாகணும், அனுபவி மூர்த்தி ஆகணும். आज बाप दादा चारों ओर के बच्चों में 3 विशेष भाग्य की रेखाएं मस्तक में चमकती हुई रेखाएं देख रहे हैं. सभी के मस्तक भाग्य की रेखाएं से चमक रहे हैं. இன்று பாப் தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குள் 3 விசேஷமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை மற்றும் நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருப்பதை, நம்முடைய பாக்கியத்தினுடைய ரேகை நெற்றியில் பிரகாசமாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவருடைய நெற்றியிலும் பாக்கியத்தினுடைய ரேகைகள் பிரகாசமாக இருக்கிறது. एक है परमात्मा पालना की भाग्य की रेखा, दूसरा है श्रेष्ठ शिक्षक द्वारा शिक्षा की भाग्य की रेखा, तीसरी है सद्गुरु द्वारा श्रीमत की भाग्य की रेखा. ஒன்று பரமாத்மாவினுடைய பாலனையின் பாக்கியத்தினுடைய ரேகை, ரெண்டாவது சிரேஷ்டமான டீச்சர் மூலமாகவே கிடைக்கக்கூடிய படிப்பினுடைய படிப்புக்கான பாக்கியத்தின் ரேகை, மூன்றாவது சத்குரு மூலமாக கிடைக்கக்கூடிய சிரேஷ்டமான வழிகாட்டுதல் ஸ்ரீமத்தினுடைய பாக்கியத்தின் ரேகை. வைசே தோ பாக்ய ஆப்கா அதாக் ஹை. இப்படி பலவிதமான பாக்கியங்கள் நமக்கு பாபா கொடுத்துருக்கிறாரு. ஃபிர் பி ஆஜ் ये विशेष 3 ரேகாயை தேக் ரஹே ஹே. பாபா நிறைய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருந்தாலும் கூட இன்னைக்கு பாபா என்ன பார்க்குறாங்க? விசேஷமாக 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்தை விட சிரேஷ்டமானது பரமாத்மாவனுடைய அன்பின் பாலனையினுடைய ரேகை. பாபா உயர்ந்திலும் உயர்ந்தவர், பரமாத்மாவனுடைய பாலனையும் உயர்ந்திலும் உயர்ந்தது. बाप दादा ने देखा है कि कारण है स्मृति स्वरूप नहीं बने हो. सोचते हो मैं आत्मा हो, लेकिन सोचता स्वरूप बनते हैं, स्मृति स्वरूप कम बनते हैं. பாப் தாதா பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க? ஸ்மிருதி ஸ்வரூபமாக குழந்தைகள் ஆகலை. ஏன்னா யோசிக்கிறாங்க குழந்தைகள், நான் ஆத்மான்னு. ஆனால் யோசிக்கிறதுனுடைய ஸ்வரூபம் ஆகிறாங்களே தவிர நினைவு ஸ்வரூபமாக ஆகிறது குறைவாக இருக்கிறது. அப்போ எப்போ வரைக்கும் நம்ம நினைவு ஸ்வரூபம் ஆகலை, அப்போ வரைக்கும் சக்திசாலியாக ஆக முடியாது. ஏன்னா நினைவு தான் நம்மை சக்திசாலியாக ஆக்குகின்றது. इसलिए बाप दादा ने पहले भी कहा कि वर्तमान समय अनुभवी मूर्ति बन श्रेष्ठ बनना है, श्रेष्ठ स्टेज है. सोचता हो आत्मा हो, परमात्मा प्राप्ति है, लेकिन समझना और अनुभव करना इसमें बहुत अंदर है. பாபா அதனால தான் சொல்லியிருக்கிறார், நிகழ்காலத்தில் நாம் அனுபவி மூர்த்தியாக ஆக வேண்டும். இதான் உயர்ந்த நிலை என்பது. நாம் யோசிக்கிறோம், நான் ஆத்மா ஆத்மான்னு யோசிக்கிறோம். பரமாத்மாவனுடைய பிராப்தி இருக்குன்னு தெரியுது, புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அனுபவம் பண்ணோம். அனுபவம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அனுபவி மூர்த்திகள் ஒருபோதும் மாயா கிட்ட தோல்வி அடையவே மாட்டாங்க. அவங்களுக்கு துக்கம் என்பது ஒருபோதும் தெரியாது. अभी तीव्र गति का समय है, तीव्र पुरुषार्थ का समय है, साधारण पुरुषार्थ का समय नहीं. सेकंड में परिवर्तन का अर्थ है स्मृति स्वरूप द्वारा एक सेकंड में निर्विकल्प व्यर्थ संकल्प निवृत्त हो जाएं. क्यों? இப்போ நேரம் எப்பேற்பட்ட நேரம்? ரொம்ப ஃபாஸ்டான நேரமாக இருக்குது. அப்போ தீவிர முயற்சி பண்ணுறதுக்கான நேரமாக இருக்குது. சாதாரண முயற்சி பண்ணுறதுக்கெலாம் நேரமே இல்லை. எந்த மாற்றனாலும் ஒரு செகண்ட், அடுத்த செகண்டே நம்ம மாறிடணும். அதாவது அடுத்த செகண்டில் மாற்றம் என்றாலே நினைவு ஸ்வரூபத்தின் மூலமாக ஒரு செகண்டில் நிர்விகல்பம் ஆயிடுறது. வீணான எண்ணங்கள்லேருந்து விடுபட்டுறது. ஏன்?
समय की समाप्ति को समीप लाने वाले निमित्त हो. ஏன்னா நாம தான் நேரத்தினுடைய சமாப்தியை, முடிவை நெருக்கத்தில் கொண்டு வரதுக்கு நிமித்தமான ஆத்மாக்கள். अभी समय के महत्व प्रमाण जब जानते हो कि हर कदम में पदम समाया हुआ, बढ़ाने का तो बुद्धि में रखते हो, लेकिन गवाने का भी तो बुद्धि में रखो. பாபா சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய நேரத்தினுடைய மகத்துவத்தின் பிரமாணமாக மகத்துவத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ நேரத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியுதுன்னா அப்போ நம்ம ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கு என்பது சேமித்திருக்கிறது. பல கோடி மடங்கு இருக்கிறது, நிறைஞ்சிருக்கிறது. அப்போ நம்ம அதிகப்படுத்துவதற்கும் புத்தியில் வச்சுக்கணும். ஆனால் சில குழந்தைங்க தன்னுடைய புத்தி எப்படி வச்சுக்கிறாங்களாம், இழப்பதற்காகவே வச்சுருக்கிறாங்க. பாபா சொல்கிற ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கை நாம் சேமிக்கணும். ஆனால் சில குழந்தைங்க ஒவ்வொரு அடியிலையும் பல கோடியை இழந்துடுறாங்க. अभी भी अभ्यास करो, 1 सेकंड में निर्विकल्प निर्व्यर्थ संकल्प बन एकाग्रता, एक बाप दूसरा न कोई. इस एक ही संकल्प में एकाग्र होकर बैठ सकते हो. பாபா சொல்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாபா இந்த முரளியில் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறாரு. பாபா இருக்கும்போதே 1 செகண்ட் நிர்விகல்பம், நிர்வியர்த்து, வீணான எண்ணங்களும் கிடையாது, விகல்பமான எண்ணங்களும் கிடையாது. செகண்டில் ஆயிடணும். ஏகாங்கிரதா, பாபா கிட்ட போனோம், எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது. வேற இந்த ஒரே ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருக்கணும். और कोई संकल्प नहीं, வேற எந்த எண்ணம் வரல, எனக்கு பாபா மட்டும்தான். இந்த ஒரு சங்கல்பத்தின் மூலமாக ஏகாங்கிரதா சக்தியை அனுபவம் செய்யுங்க. டைம் ஆகவே கூடாது, ஒரு செகண்டில் ஆயிடணும். ஒரு செகண்ட் निर्विकल्पமாக இருக்கணும், निर्व्यर्था இருக்கணும். वरदान, स्मृति के स्विच द्वारा स्व कल्याण और सर्व का कल्याण करने वाले சித்தி ஸ்வரூப் பவ. நினைவு என்ற சுவிட்ச் மூலமாக சுயத்திற்கு நன்மை மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள், பலன் ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸ்துதி கா ஆதார் ஸ்மிருதி ஹே. நம்முடைய ஸ்துதிக்கு ஆதாரமே நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த நினைவு தான் ஆதாரம். ये शक्तिशाली स्मृति रहे कि मैं बाबा का और बाबा मेरा. அப்போ நம்மளுடைய நினைவு சக்திசாலியாக இருக்கணும். நான் பாபாவுடையவர், பாபா என்னுடையவர். இந்த நினைவின் மூலமாக தன்னுடைய ஸ்துதி சக்திசாலியாக இருக்கும். மற்றவங்களையும் நம்ம சக்திசாலியாக ஆக்க முடியும். இப்படி சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சுனாலே ஒளி வந்துடும். அதே போல் நம்ம நினைவுங்கிறது ஒரு சுவிட்சு தான். நினச்ச உடனே நமக்கு என்ன ஆகிடும், அந்த சக்திங்கிறது நமக்கு கிடச்சிரும். இப்போ சதா நினைவுங்கிற சுவிட்ச் ஆன்லேயே இருக்கணும். ஸ்வயம் மற்றும் எல்லாருக்கும் நன்மை பண்ணிகிட்டே இருங்க. புது ஜென்மா எடுத்திருக்கிறோம், அப்போ நம்ம நினைவு கூட எப்படி இருக்கணும், புதுசாக இருக்கணும். பழைய அனைத்து நினைவுகளும் சமாப்தி ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. இந்த ஒரு விதியின் மூலமாக சித்தி ஸ்வரூபம் என்ற வரதானத்தை பிராப்தியாக அடைய முடியும். ஸ்லோகன், அதிந்திரிய सुख की अनुभूति करने के लिए अपने शांत स्वरूप स्थिति में स्थित रहो. அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தை செய்வதற்காக தன்னுடைய சாந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். பாபாவுடைய அவ்யக்த தூண்டுதல், பரமாத்மாவுடைய அன்புக்கு நம்ம அனுபவி ஆயிட்டோன்னா சஹஜ் யோகி ஆகிவிடலாம். பாப் தாதா பிரேம் கே பந்தன் மே பந்தே ஹுயே ஹே. பாப் தாதா அன்பு என்ற கட்டுப்பாட்டில் கட்டி இருக்கின்றார். பாபா அன்புங்கிற பாண்டேஜில் இருக்கிறாரு. छोड़ने का चाहे तो भी छूट नहीं सकते, इसलिए भक्तों में भी बंधन का चित्र दिखाया है. பாபா இந்த பந்தனத்திலேருந்து விடுபடணும்னு நினச்சா கூட விடுபட முடியாது. நல்லா பக்தர்கள் கூட என்ன காட்டியிருக்கிறாங்க, பகவானை கட்டி போட்டது போல சித்திரங்களில் உருவாக்கியிருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக அன்புங்கிற பந்தனத்தில் பாபா இருக்கிறார். அதாவது பாபா சாக்காரம் கூட கிடையாது, அவர் இருக்கிறார் நிராகாரமாக, அவ்யக்தமாக இருக்கிறார். ஆனாலும் அப்பேற்பட்டவரை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அன்புங்கிற பந்தனத்தில் கட்டி போட்டிருக்கிறோம். இப்போ அன்புங்கிற கயிறு பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு. அப்படி அன்பு ஸ்வரூபமாகி ஒருவருக்கொருவர் அன்புங்கிற கயிறால் கட்டப்பட்டு நெருக்கமான சம்பந்தத்தில் இருங்க. பாபாவையும் சரி மற்ற ஆத்மாக்கள் வரக்கூடியவங்களையும் தன்னுடையவங்க என்ற அனுபவத்தை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு தாதியினுடைய விசேஷத்தா, இந்த மாதத்தினுடைய லாஸ்ட் நாள் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேயில் தாதியினுடைய விசேஷத்தாவை கேட்போம். நமக்குள்ளே நாம்
धारणा पनो बाप के समान देह की दुनिया से परे डीप साइलेंस की अनुभूति. பாபாவிற்கு சமான் தேகமான உலகத்திலிருந்து கடந்து ஆழ்ந்த அமைதியினுடைய அனுபவம். बाबा रोज हम बच्चों को कहते हैं मीठे बच्चे अशरीरी बनो, अंतर्मुखी बनो. तो क्या सचमुच हम सभी अशरीरी बनने का ऐसा अभ्यास करते हैं? देह का बाण भी भूल जाएं, देही अभिमानी बन जाएं. பாபா டெய்லி சொல்றார், குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, அஷரீரியாக ஆகுங்கள், உள்நோக்கும் முகமுடையவராக ஆகுங்கள். அப்போ என்ன, உண்மையிலேயே நம்ம எல்லாருமே அஷரீரி ஆகுவதற்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? தேக உணர்வுகளை மறந்துட்டோமா? அதாவது தேகி அபிமானியாக ஆகிவிட்டோமா? हमें तो बाबा का वो चित्र सामने आता है जब पिछाड़ी के दिनों में बाबा से यही अनुभव होता था कि जैसे बाबा सभी प्रवृत्तियों से परे परिस्थिति रूप में घूम रहा है. தாதி சொல்கிறாங்க, எங்களுக்கு பாபாவுடைய சித்திரம் அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, பாபா தன்னுடைய கடைசி நாட்களில் பாபா எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்தாரு. பாபா எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டாரு, எல்லா செயல்பாடுகள்லேருந்து விடுபட்டுட்டாரு. பாபா ஃபரிஸ்தாவாயிட்டு சுற்றிகிட்டே இருக்கிறார். பாபா ஃபரிஸ்தாவாயிட்டு நம்ம கூட இருக்கிறான்னு தோணுச்சு. முற்றிலும் டீப் சைலன்ஸில் இருந்தார் பாபா. தேகமான இந்த உலகத்திலிருந்து கடந்திருந்தார். தேகி அபிமானியாக இருந்தார். बाबा को ये आवाज़ बिल्कुल पसंद नहीं आता था. ऐसा अनुभव होता है जैसा बाबा अव्यक्त वदन से भी परे मूल वदन में बैठा है. பாபாவுக்கு சத்தங்கள் கூட துளி கூட பிடிக்காம இருந்தது. அப்படி பாபா பார்க்கும்போது அனுபவமானது, பாபா சூக்ஷ்மத்தை கடந்து டோட்டல் பரந்தாமத்தில் இருக்கிறாரு. அந்தளவுக்கு அமைதியினுடைய அனுபவத்தை தனக்கும் எங்களுக்கும் கொடுத்தாரு. அவரும் அப்படிதான் இருந்தார். இப்போ நாம் கூட டெய்லி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்கள் எல்லாரும் கூட இதே போல் பயிற்சியை செய்ய வேண்டும் என்று தாதி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி உள்நோக்கு முகமுடையவராகி டீப் சைலன்ஸ்னுடைய அமைதி பயிற்சி, அதாவது சத்தங்களை கடந்து செல்வதற்கான பயிற்சி. இன்றைக்கான ஒரு குணம் ஒரு சக்திக்கான பயிற்சி. संकटन में रखते सदा स्मृति रहे कि मैं दिव्य गुणधारी குணமூர்த்தி ஆத்மா ஹோம். இன்றைக்கான சோமான், கூட்டத்தில் இருந்து கொண்டே சதா நினைவில் இருக்க வேண்டும், நான் திவ்ய குணங்களுடைய குணமூர்த்தி ஆத்மா. அதற்கான பயிற்சி சக்தி. सर्व गुणों के सागर शिव बाबा की किरणों के नीचे सर्व गुणों से संपन्न स्थिति का अनुभव कर रही हूँ. அனைத்து குணங்களினுடைய கடல் ஷிவ் பாபாவிடமிருந்து அந்த பாபாவுடைய ஒளி கிரணங்களுக்கு கீழே அனைத்து குணங்களாலும் நிறைந்துள்ள ஸ்திதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பிரம்மா பாபாக்கு சமான் இனிமை என்ற சக்தியினால் நிறைந்த திவ்ய குணதாரியாக குணமூர்த்தியாக இருந்து நாலாபுரங்களினுடைய வாயு மண்டலத்தில் இனிமை திவ்யதா என்ற ஒளி கிரணங்களை பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.